இஹ்சான் என்றால் என்ன? பல விளக்கங்கள் இஹ்சானுக்கு கொடுக்கப்பட்டாலும் மிக அழகிய ஒரு விளக்கத்தில் ஒன்று, இஹ்சான் என்றால், இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள் என்றால், அல்லாஹ் எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல். இதான் இஹ்சான். பல விளக்கங்கள் இருக்கலாம். அல்லாஹ் எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் பிறரோடு நடந்து கொள்ளுதல். அதான் இந்த தீன். ஒட்டுமொத்த தீனும் இதைத்தான் சொல்லுகிறது. நீ படைப்புகளோடு இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்தாமல் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய உறவை சீர்படுத்த முடியாது. ஹதீஸை கவனியுங்கள். யார் தன் சகோதரனின் தேவையில் பங்கு கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய தேவையில் பங்கு கொள்வான். யார் ஒரு சகோதர முஸ்லிமின் சிரமத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை நீக்குவான். யார் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ வானத்தில் உள்ள அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான். யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் செலவு செய்வான். யார் பிற முஸ்லிமின் குறையை மறைக்கிறானோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான். யார் பிறரை மன்னிக்கிறாரோ அவரை அல்லாஹ் மன்னிப்பான். ஹதீஸ்ல என்ன சொல்லுது? நீ செய், அல்லாஹ் செய்வான். தானே? நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் செய்வான். அதே இஹ்சான். அல்லாஹ் உங்களோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய சிரமத்தை நீக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய குறையை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்க செய்யுங்க. அதை உங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு செய்யுங்கள். மனைவிக்கு செய், குழந்தைகளுக்கு செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு செய்யுங்கள், பிள்ளைகளுக்கு செய்யுங்கள், உங்களோடு வாழக்கூடிய சமூகத்திற்கு செய்யுங்கள். பலனுள்ளவனாக இந்த சமூகத்திற்கு நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இதான் ஈமான், இதான் இஸ்லாம். இது சொல்லப்படலை இன்னும். இது தக்குவான்னு சொல்லப்படலை இன்னும். நமக்கு தொழுகை, ஜக்காத், தக்பீர் கட்டுறது எங்க கட்டணும்? விரலை செய்யணுமா, செய்ய கூடாதா, தராவி எத்தனை ரக்காத், இதுதான் இன்னைக்கு இஸ்லாமா நமக்கு தெரியுது. இதுவெல்லாம் இஸ்லாம தெரியல இன்னும். இதுதான் பிற மக்களுக்கு இஸ்லாமாகவும் எடுத்து சொல்லப்படுகிறது. இது இன்னும் இஸ்லாமா எடுத்து சொல்லப்படல. மேல்லையா? இது இஸ்லாம் என்று ஒருவன் அறிந்தால், இதுதான் இவர்கள் பின்பற்றக்கூடிய தீன், இதுதான் இவர்களுக்கு சொல்லப்படுகிற போதனை என்று அறிந்தால் அவர் இந்த தீனை வெறுப்பாரா? இந்த தீனின் மீது அவர் தீவிரவாதம் என்ற பழி சொல்லை போடுவாரா? போடுவாரா? அல்லாஹ் அக்பர். என் மீது ஒரு பெரிய கடமை இருக்கிறது, பெரிய கடமை. எம் நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த தீனை எடுத்து வைப்பதற்கு முன்னால் ஒரு பெரிய கடமை இருக்கிறது. என்ன கடமை தெரியுமா? இந்த தீனின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை நீக்குதல். அவர்களுடைய பிம்பத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வெறுப்பு, இந்த தீனை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெறுப்பை, இந்த தீன் என்றால் தீவிரவாதம், இவங்க என்றால் இப்படித்தான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, ஒரு வச்சிருக்காங்கல்ல. இதை நீக்குதல் முதலில் அவர்களுக்கு இந்த ஈமானை எடுத்து சொல்வதற்கு முன்னால் இதை நீக்காமல் நம்முடைய தாவா பலனளிக்காது. எப்படி நீக்க முடியும்? கிதாப் எழுதிடலாமா? எல்லாரும் ஆசிரியர் மாதிரி இல்லாமா? எல்லாரும் குத்பாவுடைய மேடையில் ஏறி பிரசங்கத்தை ஆரம்பிச்சிடலாமா? மேடை மேடையா போட்டு பேசுவோமா? முடியாது. எத்துணை புத்தகம் எழுதினாலும், எத்துணை மேடை பேச்சுக்கள் வளர்ந்தாலும், எத்துணை அழைப்பாளர்கள் உருவானாலும் முடியாது. இந்த வெறுப்பை நீக்க வேண்டும் என்றால் இதை வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய சமூகமாக அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும். அப்பதான் முடியும். சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள். உலகம் அவர்களை நேசித்தது. அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த தீனின் மீதும் அந்த நேசம் பாய்ந்தது. ஈமானை நோக்கி வந்தார்கள். அல்லாஹ் எமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக.